ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன? பவர் அண்ட் அதர் யூனிட். அது திறன் வரையறை, திறனுடைய அழகு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் பவர், திறனின் வரையறை. பவர் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ எ ஒர்க் இஸ் டன். திறன் என்பது எவ்வளவு வேகமாக அல்லது மெதுவாக ஒரு வேலை செய்யப்படுகிறது என்பதன் அளவாகும் அப்படின்னு சொல்கிறோம். பவர் இஸ் டிஃபைன் ஆஸ் தி ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்ட். அதே போல் நம்ம வேலை செய்யும் வீதம் அல்லது ஆற்றல் வெளிப்படும் வீதம் தான் பார்த்தோன்னா திறன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். பவர் பி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். பவர் வந்து பின்னு சொல்கிறோம், ஒர்க் டன் டபிள்யூன்னு சொல்கிறோம், டைம் வந்து டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பவர் பிஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை டி அப்படின்னு சொல்லுவோம். திறன் அப்படிங்கிறது செய்யப்பட்ட வேலை எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவேஷன் சொன்னோம்னா பி ஈக்குவல் டு டபிள்யூ பை டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆவரேஜ் பவர், சராசரி திறன். தி ஆவரேஜ் பவர் PAV is defined as the ratio of the total work done to the total time taken. அதாவது சராசரி திறன் வந்து செய்யப்பட்ட மொத்த வேலைக்கும் எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் தான் பார்த்தீங்கன்னா சராசரி திறன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆவரேஜ் சொல்லுவோம், அதான் வந்து இங்கே ஏவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ PAV is equal to டோட்டல் ஒர்க் டன் பை டோட்டல் டைம் டேக்கன். செய்யப்பட்ட மொத்த வேலை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம PAV வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர், உடனடி திறன். தி இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி பவர் டெலிவர்ட் அட் இன்ஸ்டன்ட். அது ஒரு கன நேரத்தில் வெளிப்படும் திறன் தான் வந்து உடனடி திறன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கலாம். ஒரு கன நேரங்கிறது நேரடியிலிருந்து சுழியை நெருங்கும் போது, அது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே பார்த்தோன்னா அது வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பி இன்ஸ்டன்டேனியஸ் TW பை DT அப்படின்னு நம்ம எழுதலாம். யூனிட் ஆஃப் பவர், திறனின் அலகு. பவர் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் டைமென்ஷன் இஸ் mL² T இன்வெர்ஸ் 3. திறன் ஒரு ஸ்கேலார் அளவாகும், அதன் பரிமாணம் வந்து mL² T இன்வெர்ஸ் 3 அப்படின்னு சொல்கிறோம். தி SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். திறனின் SI அலகு வந்து வாட் அப்படின்னு சொல்லுவோம். நேம்டு ஆஃப்டர் தி இன்வெர்டர் ஆஃப் தி ஸ்ட்ரீம் என்ஜின் ஜேம்ஸ் வாட். இது வந்து நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜேம்ஸ் வாட் அவருடைய நேமம் வந்து நம்ம அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். 1 watt இஸ் டிஃபைன் ஆஸ் தி பவர் வென் 1 joule ஆஃப் ஒர்க் டன் இஸ் 1 செகண்ட். அதாவது ஒரு வினாடியில் ஒரு ஜூல் வேலை செய்யப்பட்டால் திறன் வந்து ஒரு வாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 watt இஸ் டிஃபைன் ஆஸ் தி பவர் ஆஃப் வென் 1 joule ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் 1 செகண்ட். ஒரு வினாடியில் ஒரு ஜூல் வேலை செய்யப்பட்டால் திறன் வந்து ஒரு வாட் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம் சொல்கிறோம். இப்போ 1 watt ஈக்குவல் டு 1 joule செகண்ட் இன்வெர்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தி ஹையர் யூனிட் ஏர். அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா கிலோவாட், மெகாவாட், ஜிகாவாட் அப்படின்னு சொல்லுவோம். உயர் அளவுகளை பயன்படுத்தும் போது இப்போ கிலோவாட்னா 10⁻³ அப்படின்னு சொல்லுவோம். 1000 வாட் அப்படின்னு சொல்லுவோம். மெகானா 10⁻6 வாட், ஜிகானா 10⁻+9 வாட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து ஃபார் மோட்டார்ஸ், என்ஜின் அண்டு சம் ஆட்டோமொபைல் அண்ட் ஓல்டு யூனிட் ஆஃப் பவர் ஸ்டில் கமர்ஷியலி இன் யூஸ் வித் தி ஸ்கால் ஹார்ஸ் பவர். அதாவது மோட்டார்கள், இயந்திரங்கள் மற்றும் சில தானியங்கி வாகனங்களுக்கு குதிரைத்திறன் வந்து ஒரு அலகாக வந்து பழைய காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழைய அலகாலான வணிக ரீதியாகவும் பார்த்தோன்னா இன்னமும் பார்த்தோன்னா பயன்பாட்டில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹார்ஸ் பவர் இன்ட்டு வாட் விச், இப்போ ஒரு ஹார்ஸ் பவருங்கிறது வாட்டுக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட்டுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு குதிரைத்திறன் அப்படிங்கிறது 746 வாட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் ஆல் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் கம் வித் எ டெஃபினிட் பவர் ரேட்டிங் இன் வாட் பிரிண்டட் ஆன் தெம். அது அனைத்து மின் சாதனங்களிலும் மீதும் ஒரு குறிப்பிட்ட திறனின் அளவு வந்து அச்சிடப்பட்டு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோமா, எ 100 watt பல்ப் கன்சியூம் 100 joule ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் 1 செகண்ட். அதாவது ஒரு 100 வாட் மின்விளக்கு பார்த்தோமா ஒரு வினாடியில் 100 ஜூல் மின்னாற்றல் வந்து நுகர்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜூல் என்ற அலகால்
அளக்கப்படும் ஆற்றலின் திறனை வந்து வாட் என்ற அளவில் வந்து நேரத்தை வந்து வினாடி என்ற அளவில் வந்து நம்ம அளக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். தி எனர்ஜி மெஷர்ட் இன் ஜூல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் இஸ் வாட் அண்ட் டைம் இஸ் செகண்ட். ரைட்டன் as 1 ஜூல் ஈக்குவல் டு 1 வாட் செகண்ட். அதாவது நாம் வந்து ஜூல் என்ற அளவில் வந்து அளக்கப்பட்டு ஆற்றலின் திறனை வந்து வாட் என்ற அளவிலும் நேரத்தை வந்து வினாடி என்ற அளவிலும் வந்து நம்ம குறிப்பிடுறோம். அதாவது வந்து 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு 1 வாட் செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம். தென் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஆர் put in use for long hours. They consume a large amount of energy. Measuring the electrical energy in a small unit watt. இதில் மின் உபகரணங்கள் வந்து பல மணி நேரத்துக்கு பயன்பாட்டுள்ள போது அவை அதிக அளவிலான ஆற்றலை வந்து நுகருது. மின் ஆற்றலை வந்து வாட் வினாடி என்ற சிறிய அளவில் வந்து அளவிடும்போது பெரிய எண் மதிப்பில் வந்து நம்ம கையாள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மெஷரிங் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் ஏ ஸ்மால் யூனிட் வாட் செகண்ட் லீட்ஸ் டு ஹேண்ட்லிங் large numerical value. Hence, the electrical energy is measured in the unit called kilowatt hour. அப்போ மின் ஆற்றலானது கிலோவாட் மணி அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து நம்ம அளக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் ஒரு மின் அலகு அப்படிங்கிறது 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1 × 10⁻³ வாட்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ ஹவராக வந்து செகண்ட்ஸாக மாற்றும் போது 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ 1 electrical unit equal to 3600 × 10⁻³ வாட் செகண்ட் ப்ளஸ் 6 ஜூல் அப்படின்னு வரும். அப்போ 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 × 10⁻6 ஜூலுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் த எலக்ட்ரிசிட்டி பில் ஆர் ஜெனரேட்டட் இன் யூனிட் ஆஃப் கிலோவாட் ஹவர் ஃபார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷன். 1 unit of electrical energy is 1 kilowatt hour. Note 1 kilowatt hour is unit of energy and not of power. அது மின் ஆற்றல் நுகர்வுக்கு 1 கிலோவாட் ஹவர் என்ற அலகில் மின் கட்டண பட்டியலில் வந்து தயாரிக்கப்படுது. அதேபோல் ஒரு அலகு மின் ஆற்றல் என்பது 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது ஆற்றின் அலகு தான், திறனின் அலகு அல்ல. ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்டு வெலாசிட்டி, திறன் மற்றும் திசைவேகம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு. தி ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் எ வெக்டார் ஃபார் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் dr வெக்டார் இஸ் w ஈக்குவல் டு இன்டரல் எஃப் வெக்டார் டாட் dr வெக்டார். எஃப் என்ற விசையினால் dr வெக்டார் என்ற இடப்பெயர்ச்சிக்கு செய்யப்பட்ட வேலை w ஈக்குவல் டு இன்டரேஷன் எஃப் வெக்டார் டாட் dr வெக்டார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் கேன் பி ரைட்டன் as, அது சமன்பாடு 4.40 இடது பக்கத்தில் உள்ளது வந்து நம்ம வந்து டிடியால் மல்டி பண்ணி டிடியால் டிவைட் பண்ணி எழுதலாம். இப்போ w ஈக்குவல் டு இன்டகரல் dw ஈக்குவல் டு இன்டகிரேஷன் dw பை dt இன்ட்டு dt. சின்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து வெலாசிட்டி v வெக்டார் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் தெரியும். இப்போ v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் பை dt. இதில் எனக்கு dr வெக்டார் மட்டும்தான் வேணும். அந்த டிடி வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் அங்கே வந்து டிவைட் இருக்குது, இங்கே வந்து மல்டிபிள் ஆகும். அப்போ டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு வி வெக்டார் டிடி வெக்டார் வந்துருக்கும். அதே போல் அந்த 4.40 ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தோம்னா நம்ம டிடிஎல் மல்டி பண்ணி டிடிஎல் டிவைட் பண்ணி தரோம். இப்போ இன்டெக்ரல் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார், இது வந்து டிடிஎல் மல்டி பண்ணி டிடிஎல் டிவைட் பண்ணும்போது இன்டெகிரேஷன் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் பை டிடி இன்ட்டு டிடி அப்படி வரும். நம்ம ஆல்ரெடி வந்து டிஆர் வெக்டருக்கு வேல்யூ என்ன முடித்தோம் டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு வி வெக்டார் டிடின்னு சொல்லி. அப்போ அப்ளை பண்ணணுமா இன்டெகிரேஷன் எஃப் வெக்டார் வி டிடி பை டிடி இன்ட்டு டிடின்னு வந்துருக்கும். அதில் அந்த டிடியும் டிடியும் கேன்சல் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா இன்டெகிரேஷன் எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் இன்ட்டு டிடி மட்டும் கிடச்சிருக்கும். ஏன்னா நமக்கு வி வெக்டார் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார் பை டிடி அப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Substituting equation 4.41 and equation 4.42 in equation 4.40 here. அதாவது சமன்பாடு 4.41 4.42 சமன்பாடு 40 வந்து 4.40 வந்து நம்ம பிரதியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுமா ரெண்டு பக்கம் இன்டெகிரேஷன் dw பை dt இன்ட்டு dt ஈக்குவல் டு இன்டெகிரல் எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் இன்ட்டு dt நினச்சிருக்கோம்.
அதை ஈக்குவல் இந்த பண்ணணுமா இன்டகிரேஷன் dw by dt மைனஸ் f வெக்டார் டாட் v வெக்டார் இன்ட்டு dt ரெண்டுலேயும் dt இது தான் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ this relation is true for any arbitrary value of dt. This implies that the terms within the bracket must be equal to 0. இந்த தொடர்பானது dtயின் எந்த ஒரு தன்னிச்சையான மதிப்புக்கும் சரியாக உள்ளது. அப்போ அடைப்புக்குறிகள் உள்ள மதிப்பு வந்து சுழியாக இருக்க வேண்டும் என்பது வந்து இது குறிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த இன்டகிரேஷனையும் டிஃபரன்ஷியேஷனையும் எடுத்துகிட்டு நம்ம dw by dt மைனஸ் f வெக்டார் டாட் v வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏன்னா அந்த அடைப்புக்குறியில் இருக்கிறது வந்து 0வா மஸ்ட் 0க்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த பாக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். dw by dt மைனஸ் f வெக்டார் டாட் v வெக்டார் ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம ஈக்குவல் என்ன பண்ணோம்னா dw by dt ஈக்குவல் டு f வெக்டார் டாட் v வெக்டார் அப்படின்னு சொல்லிடுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒர்க் பை டைம் வந்து பவர் அப்படின்னு சொல்லி, அதை வந்து dw by dt ஈக்குவல் டு f வெக்டார் டாட் v வெக்டார் ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம்.